ஹே கைஸ், நிறைய பேருக்கு என்ன மாதிரியே பீன்ஸ் பொரியல் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 3 முட்டையை லைட்டாக எண்ணெய் விட்டு உப்பு போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வேறு எதுவுமே ஆனியன்லாம் போட வேண்டாம். வெறும் முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயில் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு இது வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பீன்ஸை ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி போனதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள் பீன்ஸ் வெந்ததுக்கப்புறம். அடுத்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க முட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போனா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக இருந்ததுன்னா வடைச்சி விட்டுக்கோங்க. சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி. இது எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.